அந்த வம்பன் இவ்வாறு வாயடிக்கவும், என்ன லவ்வா திடீரென இப்படி கேட்கவும் தலையும் புரியாமல் வாளும் புரியாமல் முழித்தான். பின் யாருக்கு என்றான். உங்களுக்குத்தான் என்றாள். யார் மீது கேட்டான். என் மீதுதான் சொன்னாள். அட, இது கூட நல்லா இருக்கே, அவன் ரசிப்புடன் சொன்னான். ஆனால் நீங்கள் நினைக்கிறாப்புல பெண்ணில்லை நான், அதுக்கு வேற ஆளை பாருங்க. அப்படியே நான் நினைக்கிற மாதிரி பெண்ணா இருந்தாலும் உன்னை நான் லவ்வே செய்தாலும் அதுக்கு அங்கேயும் அனுமதி கிடைக்கணும் மானசா எனவும், யாரு உங்க அம்மா தானே? என் மனைவியிடமிருந்து. என்னது, நிஜமாவா? கல்யாணமானவரா? அவள் பெரிதாய் கண்களை விரித்து அவனை பார்த்தாள். மானசா, நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ இப்படி பெரிதாய் கண்களை விரிக்கிறாய்? மானசா விழிக்கவும் அவன் தொடர்ந்தான். நான் அவளை காதல் செய்து கல்யாணம் செய்து கொண்டேன். காதல்னா உங்க வீட்டு காதல் எங்க வீட்டு காதல் இல்லை. அது இது இந்த பிரபஞ்சத்தின் பரப்பை விட பெரியது எங்கள் காதல். அவன் சொல்லவும், சாரி என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவள் கூறவும், எதுக்கு? உங்களை தப்பாக புரிந்து கொண்டதற்கு. ஏன் தப்பாக புரிந்து கொண்டாய் மானசா? அது என்னை சந்திக்கிற போதெல்லாம் நீங்க வம்பு செய்தது போல இருக்கவும் நான் தப்பாக புரிந்து கொண்டேன். மோதலுக்கு அடுத்து வரும் காதல் என்று நினைத்து கொண்டாயா என்று புருவத்தை உயர்த்தி கேட்கவும், சாரி, நீங்க எங்க இருக்கீங்க? நானா அவள் இதயத்தில் இருக்கிறேன், அவள் என் இதயத்தில் இருக்கிறாள் என்று சிரிக்கவும், நான் குடியிருக்கிறதை கேட்டேன் என்று அவள் புன்னகையுடன் கேட்கவும், கோடம்பாக்கத்தில். அவங்க என்ன செய்கிறாங்க? வீட்டில் தான் இருக்கிறாள். குழந்தைங்க? 2 இருக்கு. முதல்ல பெண், அடுத்து ஆண். மூன்றாவதா சொல்ல தயங்கவும், மூன்றாவதா என்று கேட்டாள். கர்ப்பமாக இருக்கிறாள், 8 மாதம். உங்களுக்கு இதை தவிர வேறு வேலையே இல்லையா? உங்க மனைவி என்ன பிள்ளை பெறுகிற மிஷின்னு நினைச்சிங்களா? மானசா சீற்றலுடன் கேட்கவும் அவன் அசடு வழிந்தான். வீட்டிற்கு வந்தவள் அவனோடு பேசியதை நினைத்து தனக்குத்தானே சிரிக்கவும், அதை கண்ட சீதா, என்ன மானு நீ ஏன் சிரிச்சிக்கிற? சொன்னால் நானும் கூட சேர்ந்து சிரிப்பேன் இல்லையா கேட்கவும், அம்மா நான் சொன்னேனே என்கிட்ட வம்பு செய்தவர்னு. இல்ல வம்பு செய்தவர். ஆமா, அவனுக்கு என்ன? அவன் இவன்னு பேசாதீங்கம்மா. ஏன்?